ஹலோ பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் இந்த வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இதன் மூலம் தேவநாமம் மகிமைப்படுவதாக. தேவன் நமக்கு தந்திருக்கும் இன்றைய நாளின் இந்த வார்த்தை, மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பது நலம். சங்கீதம் 118 சங்கீதம் 8வது வசனம். அன்பு தேவ பிள்ளையே, இந்த நாட்களில் யாரையும் நம்ப முடியாத சூழ்நிலையில் வாழும் காலமாக உள்ளது. ஏன் தெரியுமா? எந்த நேரம் எந்த மனிதன் எந்த மனுஷின் சுபாவங்கள் குணங்கள் மாறும் என்று நம்மால் விளங்கிக் கொள்ளவே முடியாது. தேவப்பிள்ளைய, இன்றைக்கு இதை செய்வேன், அதை செய்வேன், அதை தருவேன், இதை இப்படி செய்வேன், அதை அப்படி செய்வேன், உங்கள் வாழ்க்கையை உயர்வடைய வழி செய்வேன், உங்கள் வியாபாரத்திற்கு தொழிலுக்கு வேலைக்கு உதவி செய்வேன், உங்கள் ஊழியத்திற்கு உதவி செய்வேன், உங்க பிள்ளைகளுக்கு உதவி செய்வேன், உங்க கடன் நெருக்கடிகளுக்கு உதவி செய்வேன், உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல வரன் திருமண வரன் பார்த்து தருவேன், உங்களுக்கு நாங்க இருக்கிறோம், உங்களுக்கு நாங்க இருக்கிறோம். எப்படி? உனக்கு நான் இருக்கிறேன், உங்களுக்கு நாங்க இருக்கிறோம். நாங்கள் நினைத்தால் உங்களுக்கு இதையெல்லாம் ஒரு நிமிடத்தில் சரி செய்து தந்து விடுவோம். இது எங்களுக்கு ஒரு விஷயமே இல்லை. நாங்கள் எல்லாம் அந்த காலத்திலே அப்படி, இந்த காலத்திலே இப்படி என்று வாலிபர்கள் முதல் பெரியோர்கள் வரை 190% பேர் நம்பிக்கை வார்த்தைகள் பேசுவதில் பயங்கரமானவர்களாக இந்த நாட்கள் இருக்காங்க தேவப்பிள்ளை. ஆனால் நம்மிடம் பேசிய வார்த்தைகளை நிறைவேற்றுவதில் 0% தான் இருக்கிறாங்க தேவப்பிள்ளை. எந்த மனுஷனையும் மனுஷியையும் 100% நம்பாதீங்க. ஆண்டவரை மட்டும் 100% நம்புங்க. மனிதர்களை நம்பினால் கைவிட்டு விடுவாங்க, தோல்வி அடைவீங்க, கண்ணீர் வடிக்க சூழ்நிலை வரும், மன நோயாளியாக மாற வேண்டிய சூழ்நிலை வரும், கவலையோடு அலைய வேண்டியது சூழ்நிலை வரும், தனிமைப்படுத்தப்படும் சூழ்நிலை வரும், தோல்விக்கு மேல் தோல்வி வரும், வேதனைக்கு மேல் வேதனை வரும், போராட்டத்துக்கு மேல் போராட்டம் வரும். எப்பொழுதும் எந்த இடத்திலிருந்து எந்த வேலையிலிருந்து மாற்றப்படும் என்பது தெரியவே தெரியாது. அதனால யாரும் உற்சாகப்படுத்தும் வார்த்தை சொன்னா உடன் நம்பாதீங்க. 1க்கு 100 தடவை யோசிங்க. தேவப்பிள்ளை, 100 தடவை யோசிங்க. உங்களுக்கும் எனக்கும் இந்த பூமியிலிருந்து ஆசீர்வாதம் வரவே வராது. தேவனிடத்துல இருந்து தான் ஆசீர்வாதம் நமக்கு எங்கிருந்து வரும்? தேவனிடத்துல தான் வரும். அவர் ஒரு மனிதன் கண்களில், மனுஷங்களின் கண்களில், அதிகாரியின் கண்களில தயவு இரக்கம் கிடைக்க செய்வார் என்றால் தான் அந்த மனுஷி நமக்கு உதவி செய்ய முடியும். இல்லை என்றால் எகிப்து அரசன் பார்வோன் இருதயம் கல்லாய் இருந்தது போல நாமும் எந்த காரியத்திற்காக ஒருவரை சந்திக்க போகிறோமோ அந்த ஆளின் இருதயம் கல்லாய் தான் இருக்கும். அதே வேளை தேவன் மேல யாருக்கு மேல இருக்கணும்? அதே வேளை தேவன் மேல பற்றுதலாய் நம்பிக்கையாய் நாம் இருப்போமானால் நம்முடைய எல்லா காரியங்களுமே ஜெயமாக இருக்கும். தேவன் ஒரு வார்த்தை சொன்னால் 100க்கு 100 நிறைவேற்றுவார். உலக ஜனங்களை போல நம்பிக்கை துரோகம் பண்ண மாட்டார், நம்ப வைத்து கழுத்த இருக்க மாட்டார், நம்ப வைத்து அவமானம் அடைய பண்ண மாட்டாரு, வெட்கப்படுத்தவே விட மாட்டாரு, ஒரு நாள் வெட்கப்படுத்த விட மாட்டாரு. கவலைப்படாதீங்க தேவப்பிள்ளை, எந்த சூழ்நிலையும் தேவனை மட்டும் நம்புங்க. நமக்கானது என்று படைக்கப்பட்டு இருந்தால் இந்த உலகத்துல அது நம்மை விட்டு சிறிது காலம் எப்படி தள்ளி போகுமே தவிர கிடைக்காமல் போகாது. தேவப்பிள்ளை, எந்த காரியத்திற்காகவும் முதலில் தேவ சமூகத்தில் ஜெபியுங்க, பின்பு மனுஷிடத்தில் போங்க. ஆண்டவர் உங்கள் காரியங்களை ஜெயமாக மாற்றுவார். இனி தேவனிடத்தில் ஜெபிப்போமா? ஜெபம். ஆண்டவரே, இந்த நேரம் 100க்கு 100 உண்மையில் நம்பிக்கையாய் இருப்பவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று நேர் தந்த வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எசப்பா, இந்த நேரம் எசப்பா, என் வாழ்க்கையில் மலை போல நான் நம்பின எல்லாருமே என்னை ஏமாற்றினார்கள் தவிர ஒருவர் கூட எனக்கு துணை நிற்கல ஆண்டவரே. உதவி செய்யல ஆண்டவரே, என்னை பலப்படுத்தவில்லை ஆண்டவரே, என்னை ஆறுதல் படுத்தல ஆண்டவரே. அதை செய்வேன், இதை செய்வேன், அப்படி செய்வேன், இப்படி செய்வேன், உன்னை நான் பார்த்துக் கொள்வேன், உன் வாழ்க்கையில் நான் இருக்கிறேன் என்று சொன்னார்கள் தவிர ஆனால் நிறைவேற்றவே இல்லை ஆண்டவரே. எனக்கு உதவி செய்வேன் என்று சொன்னவர்களை நான் நம்பி ஏமாந்தது போதும் ஆண்டவரே. எனது பணத்தையும் பலத்தையும் இழந்தது போதும் ஆண்டவரே. இனி என் வாழ்க்கையில் உண்மையே 100க்கு 100 நம்புவேன், உன் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடப்பேன் ஆண்டவரே என்று இந்த நேரம் இந்த செய்தியை கேட்டு ஜெபிக்கும் இவர்களையும் இவர்கள் குடும்பங்களையும் உண்மையில் உள்ள விசுவாசத்தில் 100க்கு 100 பெருக செய்து பாதுகாத்து ஆசீர்வதிப்பீராக என்ற மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.